யாரு அப்படி செஞ்சது? யாருன்னு சொல்லுங்க. யாரு? என்ன ஆச்சு? யாருன்னு சொல்லுங்க. என்ன ஆச்சு? என்னது? முதல்ல சவாரி வந்திருக்க, சும்மா போலாமா? வெச்சுக்கோ. முத சவாரி தர்மத்துக்கு ஓட்டுறான்னு இந்த சாமி கிட்ட நேர்ந்துக்கல. 150 ரூபாய். 150 ரூபாயா? இதெல்லாம் அநியாயம். ஓஹோ, கோயிலுக்குள்ள போய் அபிஷேகத்துக்கு 100, பிரசாதத்துக்கு 100, அதெல்லாம் அநியாயம் இல்ல. நான் உழைச்ச காசு கேட்டா அநியாயமா? கோயிலுக்கு சரி, ஆட்டோக்கு சரியா? கோயில்ல சாமி இருக்கு, இந்த ஆட்டோல வைத்தியம் இருக்கான். எனக்கு அபிஷேகம் பிரசாதம் எல்லாம் இங்கதான். 150 ரூபாய். பாருப்பா, இங்க கோயிலுக்கு முன்னாடி நின்னு இப்படிலாம் பேசாத. இது அந்த அம்மனுக்கே அடுக்காது. சரி, உள்ள போய் அந்த அம்மனை இங்க கூட்டிட்டு வந்து விடு. அவங்களே இந்த பிரச்சனையை தீக்கட்டும். வண்டியில ஏறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பேசி தேடி இருக்கணும். இதுக்கு மேல நான் தள்ளி காசு கூட கொடுக்க மாட்டேன். போ. தர மாட்டியா? தர மாட்டேன். உங்க கிட்ட ஒழுங்கா கேட்டா கொடுக்க மாட்டேன். விடுடா. ஹலோ. டேய், ஹலோ. காசு தேடுறது. விடுடா. விடுங்கறல. இந்த ஆட்டோக்காரங்களே இப்படிதாம்மா. ஏறும்போது ஒன்னு பேசுவானுங்க, இறங்கும்போது ஒன்னு பேசுவானுங்க. என்ன புது ஆட்டோவா? ஆமா. ஆஹா. சட்டக்கை ரெண்டையும் மடிச்சு விட்டுக்கோ. மீசையை முறுக்கி விட்டுக்கோ. கையில ஒரு அருவாளையும் வச்சுக்கோ. அசல் கொள்ளக்கார மாதிரியே இருக்கும். ஏய், யாரு நீ? எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போ. தபர்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. இருங்கம்மா, நீங்க பேசாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களா இப்படியே விடக்கூடாது. யோ, வாயா, என்ன எங்க வீட்ல விடு. இந்த அம்மாவுக்கு சேர்த்து நானே பணம் தரேன். வண்டி அடியா. சரி ஏறு. ஐயோ, இதே தடவை ரொம்ப போச்சா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இவனை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்தாப்பா. வண்டி எடு. நிறுத்து, நிறுத்து, நிறுத்து. ஹாய். ஹாய் பிரியா. ஹாய் ஆனந்தி. என்னது? மீட்டர்ல 35 ரூபாய் இருக்கு. அந்த அம்மாவுக்கு 10. மீதி பணத்தை நீ டிப்ஸா வச்சுக்க. 4 இடம் சுத்தியாச்சு. 4 வாட்டி மீட்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கு 400, இப்ப 35. அந்த அம்மா கிட்ட நீ வாங்குனது 150. எல்லாமே சேர்த்து மொத்தம் 585 ரூபாய். ஏய், பணத்தை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. ஏயா? ஓ ஆட்டோமேட்டிக் சுத்தறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? இப்படி அநியாயமா சம்பாதிச்சு பஜாஜ் ஆட்டோ கம்பெனியை விலைக்கு வாங்க போறியா? இல்ல அம்பானி ஆக போறியா? ஏய், இப்படி நோய் நோய்னு பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணி என் வருமானத்தை கெடுத்தீனா அதுக்கும் வெயிட்டிங் சார்ஜ் இருக்கு. பரவாயில்லையா? என்ன முறைக்கிற? இஷ்டம் இருந்தா 50 ரூபாய் வாங்கிக்க. அதுக்கு மேல தர மாட்டேன். பணம் தராம போயிருவியா நீ? ஏய், யாரு ஏரியால வந்து என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் சொன்னா உன்னை கொத்து பரோட்டா போட்டுருவானுங்க. ஏய், சும்மா மிரட்டாத. அந்த அம்மாவை ஏமாத்த மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. ஒழுங்கா திருந்திக்க. ஹலோ, யாரையாவது ஏமாத்தணும்னு நினைக்கும் போது ஏன் நினைப்புதான் உனக்கு வரணும். ஆம்பளைங்க கெட்டவங்கள ஆகிறதுக்கு ரைட்ஸ் இருந்தா எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு திருத்தறதுக்கு. ஏய் நில்லு, நில்லு.
எல்லா ஆம்பளைங்களையும் திருத்தலாம், ஆனா என்ன மட்டும் முடியாது. சொல்லு. வாங்க வாங்க. சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கினதுக்கு இவ்வளவு ஆட்டமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா. ஆட்டோ வாங்கினதுல மட்டும் சந்தோஷம் கிடையாது, அதுக்கும் மேல ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னடா? நீங்களா முத சவாரி போகும்போது உங்களுக்கு என்னடா கிடைச்சது? பணம் தான் கிடைச்சது. அதுக்கு என்ன? எனக்கு புதையலே கிடைச்சது. புதையலா? அது ஒரு பெரிய கதை. ₹150 குறையுதே. ஆட்டோ கொடுத்தேங்க. ஆட்டோவுக்கு ₹150. கோயிலுக்கு அப்புறம் எங்க போன? கோயிலுக்கு மட்டும்தாங்க போனேன். இங்க இருக்கிற அம்மன் கோயிலுக்கு ₹150. பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? நான் சொன்னேங்க, அந்த ஆட்டோக்காரன் தான் பிரச்சனை பண்ணான். பிரச்சனை பண்ணான்னா உடனே நீங்க ₹150 தூக்கி கொடுத்துட்டீங்க. ₹150 அருமை அந்த ஆட்டோக்காரனுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. ஏட்டியை ஏற்றி கட்டினாவே ரவுடி. அவன் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்க கூடாது. அவனை பத்தி இவங்களே ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி ஊருக்குள்ள பெரிய விஐபி ஆக்கிடுவாங்க. மூர்த்தி, அப்பா போன காரியம் முடிஞ்சுதா? ஆச்சுப்பா. போயிட்டு வரதுக்கு பஸ்ஸுக்கு ₹116, சாப்பாடு ₹30, அப்புறம் வடை டீ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். இந்தாங்கப்பா பில்லு. மீதி பணம். பாத்தியா, ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வச்சிருக்கான். பிடபிள்யூடி இன்ஜினியர் ஆச்சே, பொண்ண மாதிரியா இருப்பான். என்னப்பா? எவனோ ஒரு ஆட்டோக்காரன் உங்க அம்மா கிட்ட ₹150 ஏமாத்திட்டானா. 120 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல கூட வரவு செலவு கணக்கு கரெக்டா இருக்கு. ஆனா 4 பேர் இருக்கிற குடும்பத்துல இல்லைன்னா அவாடா, கிளாஸ் முடிஞ்சது. போங்க போங்க போங்க, பிள்ளைங்க எல்லாம் போய் விளையாடுங்க போங்க. நல்ல வேலை இவர் கணக்குவாதியாரா இருந்ததுனால நம்மளோட போச்சு. இவர் மட்டும் பயாலஜி வாதியாரா இருந்திருந்தாரு, ஆடு மாடு கோழி குஞ்சு எதையும் விட்டுருக்க மாட்டாரு. நிறுத்துறா. இன்னைக்கு உன் ஸ்டாண்ட்ல எவனோ ஒருத்தன் அம்மாவை ஏமாத்தி ₹150 பணம் வாங்கிட்டு போயிருக்கானா, தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்னடா சொல்ற? அந்த ஆட்டோக்காரனே நான் தான். நீ தானே எனக்கு லோன் போட்டு புது ஆட்டோ வாங்கி கொடுத்த. இது வரைக்கும் நான் மொத்த ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்க வேண்டாமா? அம்மா, அண்ணன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? நான் 10வது கூட படிக்கல. எவ்வளவு மிச்சமா இருக்கும்? ₹150 அப்பா கிட்ட சொல்லி கழிச்சுக்க சொல்லு. போதுமா? மூத்த பையங்க 2 பேரும் செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்றாங்க. பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. நீ சரின்னு சொன்னா நான் உடனே போய் பாக்குறேன். என்னைக்கு இவன் சரின்னு சொல்றது, என்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது? எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. டேய், தண்ணி குடிடா. தண்ணி குடிடா. தண்ணி. வெண்டைக்காய் பொரியல் வச்சிருக்கேங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா பக்கத்துல சாப்பிட கூடாதா? தண்ணி எடுத்துட்டு. தண்ணி இங்கதான் எடுத்து குடிக்கலாம்ல. சாப்பிடும் போது வேற எந்த நினைப்பு வரக்கூடாது. வெண்டைக்காய் பொரியல் எடுக்க போனியா இல்ல ஆக போனியா? இதோ வந்துட்டேங்க. அம்மா, என்ன? டேய், இது அப்பாக்குடா. டேய், கூடுடா. கைய போடாத, கத்த போறாரு. இதோ வந்துட்டேங்க. கெட்டு போச்சு. ஜெயில் சாப்பாடு முடிச்சாச்சா? என்ன இருந்தாலும் உங்க கூட உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. எதுக்கு? பருக்கு எண்ணி கணக்கு பாக்குறதுக்கா? என்னடா அது? இன்னைக்கு வண்டி ஓட்டி கிடைச்ச காசு வாங்கிக்கோ. ஏண்டா, இது உங்க அப்பா கிட்ட கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஐயோ வேண்டாம் தாயே, இந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு வேண்டாம். மரம் வளர்த்தா காய் என்றது, கோழி வளர்த்தா முட்டை என்றது, மாடு வளர்த்தா பால் அளக்கிறது, புள்ளைய வளர்த்தா புடி ஆளை விடு. அந்த பொண்ணு கிட்ட ஒன்னும் பிரச்சனை பண்ணலையே. இன்னைக்கு தப்பிச்சிட்டா கூடிய சீக்கிரம்